ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுக்கர உரையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது 2 வெத்தலையை எடுத்துக்கோங்க. 2 வெத்தலையை எடுத்துட்டு ஒரு வெத்தலையில் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுடைய பேர் எழுதுங்க. சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பேர் எழுதுங்க. இப்போ ஒரு மலர்னு ஒரு பேர் வச்சுக்கோங்களேன். மலர்னு எழுதிட்டு வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த வெத்தலையை வந்து இப்படி வச்சுக்கணும். மேலே இருந்து இப்படி வச்சுட்டு அதில் வந்து ஒரு கருப்பு கலர் பெனில் தான் எழுதணும். சாதா கலர் இல்லை ரெட் கலர் அந்த மாதிரிலாம் எழுதாமல் பிளாக் கலர் பெனில் வந்து எழுதுங்க. மலர் வசி வசின்னு எழுதிட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த கள்ளிப்பாக்கு அந்த பாக்கு அதில் 2 பாக்கு வச்சுட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு வெத்தலையை எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணி மூடி வைக்கணும். அதாவது ஒரு வெத்தலை வந்து ஓப்பன்லேயும் இன்னொரு வெத்தலை வந்து அதை க்ளோஸ் பண்ண மாதிரியும் மூடிட்டு அதை வந்து நல்லா சுருட்டிடுங்க. சுருட்டிட்டு வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு நூல் எடுத்து அந்த ப்ளூ கலர் நூலில் வந்து அதை கட்டிடுங்க. கட்டி எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. இந்த மாதிரி தினமும் வந்து அவங்கள நினச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுங்கள். அதாவது ஒரு 21 நாள் பண்ணுங்கள். 21 நாள் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த 21 நாளுக்குள்ளேயே தெரிஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு 3 நாள்லேயே ரிசல்ட் தெரியுது, இல்லை 4 நாள்லேயே ரிசல்ட் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதை வந்து அப்படியே நிறுத்தாமல் இதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பாதிலே நிறுத்துறது வந்து தப்பு. அந்த 21 நாள் முழுசாக முடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் அதே மாதிரி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ஜோடி புறா ஒன்று வாங்கிக்கோங்க. 2 ஜோடி புறா வாங்கி அதாவது ஒரு கிழக்கு முகமாக பார்த்து நின்று நீங்கள் அந்த 2 ஜோடி புறாவையும் பறக்க விடுங்க. அது நல்லா சந்தோஷமாக பறக்கணும். நீங்கள் அது பறக்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது சுக்கிர பகவானுடைய தானியம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மொச்சப்பயிறுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து அந்த பொறாக்கு கொடுங்க. பொறாக்கு கொடுத்து நீங்கள் பறக்க விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நன்மைகள் உண்டாகும். நீங்கள் நினச்ச காரியம், அதாவது நீங்கள் யாரை விரும்பி அவங்க உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த வெத்தலை வசியத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை தேடி வருவாங்க. அதாவது இது வந்து கணவன் மனைவி லவர்ஸ்க்கு மட்டும்தானா இந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது. அதாவது உங்களை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டு போன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணலாம். அதாவது உண்மையாக நீங்கள் இருக்கீங்க, அவங்க வரணும், உங்ககிட்ட திரும்பவும் பேசணும்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போன ஃப்ரெண்டுக்காகவும் இந்த வெத்தலை வசியத்தை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெற்றோர்களை வந்து புரிஞ்சிக்காமல் வந்து பிள்ளைகள் விட்டுட்டு போகிறாங்கல்ல, அவங்களும் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணலாம். அதே மாதிரி இந்த அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தம்பியோ இல்லை தங்கச்சியோ இல்லை அக்காவோ சம்திங் யார் அவங்களுக்கு நினச்சி வரணும், அவங்கக்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்கள நினச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தேடி வருவாங்க.